ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெறைய பேருக்கு நம்ம வீட்டு வாசல்ல டிஃபரெண்ட்டா பூச்செடி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அவங்களுக்கான ஒரு சூப்பர் செடி தாங்க இது. பார்த்தீங்கன்னா, இது குரங்குவால் அப்படி இல்லன்னா பூச்சவால்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அட்ராக்டிவா நெறைய பூ பூக்குங்க. குட்டி குட்டியா, குட்டி குட்டியா, அதாவது நீள நீளமா, நீள நீளமா தொங்கும். இது ஸ்டெம் ப்ராபகேஷன் தான் இந்த செடி. ஒரு செம்பருத்தி எல்லாம் எப்படி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சா அழகா வந்துருதோ, அதே மாரி நம்ம ஊர்ல அதிகமா இந்த செடி இல்லன்னாலும், கேரளாவுல பார்த்தீங்கன்னா நெறைய இடத்துல இருக்கும். இது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் கூடங்க. பாருங்க எவ்ளோ பூ இருக்குன்னு. ஒன்ஸ் நம்ம வச்சு விட்டு தண்ணி மட்டும் ஊத்திக்கிட்டே இருந்தா போதுங்க. இதுல பூச்சி தாக்குதலோ, பெரிய அளவுல நோயோ எதுவுமே இருக்காது. நம்ம வீட்ல வந்து கலர்ஃபுல்லா எப்பவுமே பார்க்கறதுக்கு பூ இருக்கணும் அப்டின்னா, இந்த செடி. ஏன்னா ஒரு இலைக்கு ஒரு பூ மாரி வரும். எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன். அதே மாரி ஏன் இதுக்கு இந்த பேர் வந்ததுன்னா, அந்த பூனையோட வால் எப்டி புஸ்ஸுன்னு இருக்கும். அதனால தான் அதோட பேரு பூனைவாலி. இன்னொன்னு அது நீளமா ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? மேல இருந்து கீழ பார்க்க. அதனால குரங்கு வால்னு